வாங்க வணக்கம். நான் நினச்சேன் மாமியார் வீடியோ எடுத்ததை மட்டும் அப்படியே எடிட் பண்ணி அப்படியே போடுவேன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணதை வச்சு நான் கொஞ்சம் வீடியோவாக பேசியும் என் முகத்தை கட்டி பேசியும் இதில் வீடியோவை போடணும்னு எனக்கு தோணிடுச்சு. பார்த்துக்கோங்க. என்னண்டா ஒரு அக்கா கமெண்ட் செஞ்சுருந்தாங்க, மாமியாவை நீ பார்க்கல, மாமியாவை பார்க்காத நீ போய் சாமியை கும்பிட்டு அவங்களுக்கு சோறாக்கி சாமியை கும்பிட்றதுல என்ன பிரயோசனம் இருக்குது? அப்போ உயிரோடு இருக்கையில் பார்க்கல அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தேன். அதுக்கு கீழே இன்னொரு அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க சொல்கிறது கரெக்டுதே, நீ மாமியாவை பார்க்காம இருந்துட்டு அப்புறம் மாமியாவுக்கு போய் சமைச்சு கொடுத்து சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சாமி கும்பிடாட்டேன்னா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டுதே, நான் சொல்கிறத வச்சுட்டேன். அதுக்கு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க, அவங்க சொல்கிறத வச்சுட்டேன் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். என் மாமியாவை நம்ம பார்க்க கிடையாது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அந்த அக்காவும் சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுனதில் எந்த தவறுங்க எனக்கு தோணலை. யாராக எந்த மனசில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும், ஒரு பொம்பளை மாமியாவை பார்க்காம போகிறது, மாமனாரை பார்க்காம போகிறது, வேணுக்கு முன்னே ஒரு பிரச்சனையை உண்டாக்கி வீட்டை விட்டு வெளியேறது, வேணுக்கு முன்னே சாப்பாடு போட்டு வைக்காமல் மாமியாவை சித்திரவதைப்படுத்துறது, அதெல்லாம் வேறு மாதிரியான செயல். அதுக்குரிய பலனும் கடவுள் கஷ்டத்தையும் அதுக்குரிய பலனையும் கடவுள் கண்டிப்பாக தருவார். ஆனால் ஒரு குடும்பம் நடத்துகிற ஒரு பொம்பளைக்கு ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்கள பார்க்க முடியாத சூழ்நிலையில் வெளியேறது அது வேறு. அதுக்குரிய காரணத்தையும் விவரத்தையும் நான் விவரித்து சொல்லியிருக்கேனுங்க. அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு என் மாமியார் உயிரோடு இருக்கையில் என் நாத்தனார் மச்சா விடு அப்படின்னு யாரோடையும் நாங்கள் உறவாகவே இல்லை. சண்டையும் சத்தமாகத்தான் இருப்போம். ஏண்டு கேளுங்க, ஏம்மா நாத்தனாருக்கு நான் பேசுகிறதெல்லாம் சரின்னு பட்டா கூட அது பெத்த தாய் தப்பு செய்து சரி செய்யுது. எல்லாம் சவுண்டை குறைச்சிக்கோங்க பாப்பா. பெத்த தாய் தப்போ சரியோ அதை மருமகளுக்கு ஏந்துக்கிட்டு எந்த நாத்தனாரும் வரமாட்டாங்க. நம்ம அம்மாவுக்கு தான் ஏந்துட்டு போவாங்க. ஏண்டி இப்படி பண்ணுற, ஏண்டி இப்படி செய்கிறேன்ட்டு நம்மளைத்தான் வைவாங்க. ஏண்டா அது பெத்தெடுத்துருச்சு தாய். என்ன அப்படித்தான் பார்த்துங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க அம்மாவுக்கு ஏந்துக்கிட்டு என் நாத்தனார் என்கிட்ட பேச மாட்டாங்க. சில சமயம் எனக்கு நாத்தனாருக்கு சண்டை இருந்தால் மாமியார் அவங்க மகளுக்கு இருந்துக்கிட்டு என்கிட்ட பேசாது. அப்புறம் மச்சா விடு எங்கள் அம்மா சொல்கிறதான் சரின்னு அங்கிட்ட இருந்துக்கிட்டு பேச மாட்டாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் குடைச்சலாக ஒரே இடத்துல கிடந்துக்கிட்டு சண்டையை சத்தம் போட்டுக்கிட்டு என்ன அம்மாவுக்கு எதுக்கிட்டு நான் வர்றதும், இது அண்ணனுக்கு எதுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் போகிறதும், தம்பிக்கு எதுக்கிட்டு இவங்க வர்றதும், அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமையும் வைக்காமையும் சண்டையை சத்தமாக கிடந்த பாருங்க. ஆனால் இன்றைக்கி என்ன நினச்சுங்க, என் மாமியார் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேச பழக எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நாத்தனாருக்கு எனக்கு மாமியாவுக்கும் சண்டை விட்டுக்கிட்டு பேசாமல் கிடந்தோம்னா நாத்தனார் என் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா உடனே மாமியாக கச்சை கட்டி சண்டைக்கு போகும். ஏண்டி என்கிட்ட சண்டை விட்டுட்டு போய் அவள் வீட்டோட உறவாடிக்கிட்டு இது பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு திரியிற, ஏண்டி காது ஊத்துக்கு சொல்லாத, கல்யாணத்துக்கு சொல்லாத அப்படின்னு சண்டை கட்டி நாரும் பார்த்துங்க. ஆனால் என் நாத்தனா காது ஊற்று கல்யாணத்துக்கு அண்ணனை விட்டுட்டு செய்கிற முறையில் நான் செய்யவே மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு விசேஷம் வேணாம். ஏன் அண்ணனுக்கு பத்திரிக்கை கொடுப்பேன்னு வம்புக்கு பத்திரிக்கை கொடுத்துரும். நாங்கள் போனோம்னா என் மாமியார் வராது. அவள் வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். பெத்த தாய் வரலன்னு இங்கிட்டு இவங்க அழுவாங்க. அப்புறம் இவங்க அழுகிறாங்களே, நம்மளால் தானே இவங்களுக்கு இம்பிடு பிரச்சனை, நம்ம வெளியேறிடுவோம், நான் வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு அண்ணனும் போயிடுச்சு, இங்கிட்ட அம்மாவை வரலன்னு ரொம்ப சங்கடப்படும். இப்படி பல மன உளைச்சல் உண்டாகுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மைதான் அதுக்கு காரணம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத தன்மைதான். பிள்ளைகளை பெற்றுறோம் வளர்க்குறோம், எல்லாருமே பெக்கிறோம். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஒரு பொண்ணுக்கு தான் கொடுக்கணும். நம்மளே வச்சுக்கிற முடியாது. என்ன நம்மளே அண்ணன் தங்கச்சியா அக்கா தங்கச்சின்னு வாக்கப்பட்டு அவங்க வாட்டுக்கு இருந்துடக்கூடாதா? நம்ம ஒரு மனுஷ பிறவியில் ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி ஒரு பொண்ணுக்கோ ஒரு பொண்ணை அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றதும் இங்கேருந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறதும் எல்லாம் ஒரு முறை. அந்த முறைப்படி நம்ம இப்படி வாக்கப்பட்டு வந்தோம். நம்ம இப்படி இன்னொரு தாய் பெற்ற பிள்ளைக்கு தானே வாக்கப்பட்டு அங்கேருந்து இங்கே மதுரை கூட்டிகிட்டு இங்கே வாழ்ந்து இங்கே பிள்ளை குட்டியில் பெற்று அதுகளை வளர்த்து அதுகளுக்கு ஒரு பிள்ளை குட்டி ஆயிடுச்சுன்னா இடத்தை இருந்துட்டு போகுதுன்னு விடணும். என்ன அந்த மனப்பான்மை இருக்கணும் எல்லா மாமியாமார்களுக்கும். அப்படி இல்லைண்டா, அப்படி இல்லாமல் என்ன செய்கிறது, குத்திக்கிட்டு குழந்தைக்கிட்டு என் மையன் அப்படி இருந்தேன், அப்படி நான் சொல்லி பச்சை கேட்டுக்கிட்டு அப்படி காசு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு அப்படி தாய் வச்ச தட்ட மாட்டேன். இன்னைக்கு என்ன மாய மந்திரம் பண்ணினாலுகளோ, என்னத்தை முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு மைய போட்டாளுகளோ தெரியலையே, என் மயனை இப்படி மடக்கிக்கிட்டாளுக அப்படின்னு போகையிலையும் வரையிலையும் சொன்னால் 1 நேரம் பொறுப்போம், 2 நேரம் பொறுப்போம், 3 நேரம் பொறுப்போம். எனக்கெல்லாம் இருக்கிற வாய்க்கு நான் சும்மா இருந்திருப்படா சொல்லுங்க. என்னத்தை மைய போட்டு மறைக்கிட்டு வந்தோம். நான் அப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மையா மாமனை எனக்கு அவர் சொந்த தாய் மாமே எங்கள் அம்மாவுக்கு
அவரை மயக்கிக்கிட்டு எப்படி நீங்கள் வாக்கப்பட்டு வந்து எப்படின்னு நான் கேட்குறாப்புல இருக்கோம். அப்படியே வழக்குவோம் போல கை சண்டையை இப்படி நடந்துக்கிட்டு கிடந்துச்சு. இப்போ பாருங்க, மாமியை இறந்ததுக்கப்புறம் அம்பிட்டு பேரும் மச்சா வீடு, நாத்தனா வீடு, நானும் இன்னொரு நாத்தனா எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆளுக்கு 15 காசை போட்டு அப்படியே ஒன்று மண்ணமாக சமைச்சு சாப்பிட்டுட்டு இதை வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சோறு ஓட கிடையாது. என்ன மாமியாவே வாங்க கோச்சுக்கிட்டு தன்னால் சண்டையும் சத்தமாக இருந்தால் இன்றைக்கி வாங்க உங்களுக்கு சோறு ஓடுற இலை விட்டு ஓடியாங்க அப்படின்னு கூப்பிட்றதுக்காகலாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, இந்த நினப்பும் கிடையாது. அவங்கள நினச்சி நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். அதைத்தான் இதில் போட்டிருக்கணும். தவறா அவங்களுக்கு சோறு ஓட்டு இறந்தவளை கூப்பிட்டு வானத்துக்கு போனவங்களை கூப்பிட்டு இலை ஓட்டு இன்றைக்கி முனியம்மா சோறு ஓட்டுக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு நீ பார்க்க மாட்டேன்ட்ட, இன்னைக்கு வந்து சோறு ஓட்டுக்கிட்டு இருக்கேன் இலை ஓட்டு, இது உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரிய தெரியலை. அவங்க பேரை சொல்லி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம்னு உங்களுக்கு காட்டுறோம். அப்படித்தான் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சண்டையும் கிடையாது, சத்தமும் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க நல்ல நாள் பெரிய நாள்னா கூடுறோம், குழப்புறோம், ஆக்கிக்கிட்டு பொங்கிக்கிட்டு திங்கிறோம், கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், சிரிக்கிறோம், அவங்க வீட்டுக்கு கிளம்பி அதுக்கப்புறம் வந்துடுறோம். அப்படி இருக்குது. ஒரே ஒரு குழந்தை மட்டும்தான் போய் இதில் இருக்குது கல்கத்தாவில், அது மட்டும்தான் வர முடியாமல் போச்சு. மற்ற எல்லாரும் வந்து நல்லபடியாக இது பண்ணாங்க. இன்னொரு நாத்தனா உங்கள்கிட்ட காட்டலை, அவங்க வரமாட்டாங்க, வீடியோவுக்கு வரவே மாட்டேன்ருவாங்க. சரி அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படி நல்லபடியாக இருக்கமுத்தே. நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கைன்ற எது தெரியுமா? ஒரு உறவுக்கு உறவு விட்டு கொடுத்து போகிறது. நம்ம வாழ்ந்தாப்புலதான் அவங்க வாழ்கிறாங்க, நம்ம வாக்கப்பட்டு வந்தது மாதிரி தான் அது வாக்கப்பட்டு வந்து வாழுதுங்க அப்படின்ற மனப்பான்மையோடு இருக்கணும். பெரியவுக சின்னதுங்க நான் வாக்கப்பட்டு வந்த புதுசில் எனக்கு புரியாது, அறிய தெரியாது. என்ன படக்கு தொடக்குன்னு பேசினாலும் நம்மளும் பதிலுக்கு படக்குன்னு பேசணும்னு தான் தோணும். இந்த மனப்பான்மை இப்போ இருக்கிற மெச்சூரிட்டி கூட அப்போ இருக்காது. அப்போ கோவம் தான் முந்திக்கிட்டு வரும். அதாடி நம்மளை பிடிச்சி வர்றாங்களே அம்மாடி என்ன வெறுமைய வீட்டிலேருந்து வந்து அங்கே குடிக்க கஞ்சி இல்லாமல் கிடந்து விட்டு இங்கே திண்டு விட்டு பேசான்னு வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துக்கிட்டு கிடந்துக்கிட்டு என் மயஞ்சம் பக்கத்தில் அப்படி வார்த்தைகளை விடுறப்ப நம்மளுக்கும் சங்கடப்பட்டு நம்மளும் எகிரி வார்த்தையில் விடுற மாதிரி ஆகிட்டு, அப்போ என்ன சண்டை சட்டமாக போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு வாங்கிட்டு அப்படின்ட்டு ஏன் பிடிச்சி பார்த்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிடுறாரு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தால் அதை போனால் மாட்டேன்டுது, எங்கள்கிட்ட பேச மாட்டேன்டுது, வம்புக்கு வீம்பு பிடிச்சோதா பேசாமல் கிடந்தா. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? நானும் போய் மாதத்தோட போய் அப்பத்த மன்னிச்சுங்க, அப்போ நான் சண்டை போடலை சத்தம் போடலை வாங்க பேசுங்க அப்படின்னா பேசவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய சொல்றிய? கடவுளுக்கு தெரியும், உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னு இருக்கு. கடவுள் மேலே இருக்கிற எரிஞ்சு போன ஈசனுக்கு தெரியும். எரிஞ்சு போகிற ஈசனுக்கு அவர் வந்து நினைப்பாரு, நம்ம நடக்கிற வழிமுறைகளை பார்த்து கடவுள் நம்மளுக்கு வழிவிடுவார். என்ன நான் தவறு பண்ணினேன்னா அந்த பலனும் இன்னும் ஒரு எத்தனை வருஷம் 10 வருஷம் கூட இருக்காது. என் பிள்ளைகள் வாக்கப்பட்டு போய் அந்த பலனை நான் அனுப்பிப்பேன். நான் நல்லது பண்ணியிருந்தேன்னா நல்ல மருமகளாக நல்லபடியாக குடும்ப குட்டியுமா நல்லபடியாக இருப்போம். எல்லாத்தையும் நல்லபடியாக ஆயுசு இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே வீடியோ எவ்வளோ போடுறேன் பாருங்கள். நீங்களும் வயசாகிக்கிட்டே போங்க, நானும் வயசாகிக்கிட்டே போகிறேன். அப்படியே போட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருங்களேன். கடைசி காலத்தில் என் மகன் கல்யாணம் எடுப்போம், மகளுக்கு கல்யாணம் எடுப்போம், அங்கே நடக்கிற சண்டைகளும் சொல்லாமல் விட்டுருவேன். இப்போ சொல்கிறேன் அப்போன்னு சொல்லுவேன். அப்படி போகுது. அப்படி பேசாதீங்க. ஒரு பொம்பளையை பொம்பளை அப்படி பேசக்கூடாது. அந்த அக்கா போட்ட கமாண்டில் தவறு கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ண அக்கா மேலே எனக்கு கொஞ்சம் சங்கட்டம். ஏன்னு கேளுங்க, அவங்க ஒரு யோசனையில் கமாண்ட் விட்டாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க சொல்கிறது சரிதான். நீ பார்க்காரவ போய் சாமி கும்பிட தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறேன் ஒருத்தன், சாமி இருக்குன்னு சொல்லி உருள்றேன், இதில் நெருப்பில் உருள்றேன் ஒருத்தன். அப்போ சாமி இல்லைன்னு சொல்லவேன், திடீர்னு சாமி இருக்குன்னு நம்பி சாமியை கையெடுத்து கும்பிட்டா நீ அன்றைக்கி சாமி இல்லைன்னு சொல்லடா பரதேசி பயிலாங்கிட்டு ஓடுறா அப்படின்னு நம்ம பற்றக்கூடாது. இன்றைக்கி மைண்டில் தோணி சாமின்னு கும்பிட்டா கும்பிட்டு போகிறேன், கடவுள் அவருக்கு வழி விடட்டும். இல்லாட்டா அன்றைக்கி சொன்ன வார்த்தைக்கு தண்டனை கொடுக்குறதா தான் கொடுக்கட்டும். அதே மாதிரி தான் அன்றைக்கி மாமியை பார்க்குறேன் நான், இன்றைக்கி போய் இலையை வச்சு சாமியை கும்பிட்டு மாமியாக வந்து சாப்பிட்டு போகண்டா விருப்பம் இருந்தால் சாப்பிட்டு போகிறாங்க, இல்லை நீ பண்ணது தவறுன்னா அதுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டு போட்டோம். அப்படித்தான் தண்டனையை கொடுத்துட்டு போகிறதுன்னு ஞாபகம் வருது. மானசாவை கொண்டு போய் பூஜாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டேன், அவளை கொண்டு வந்து மாமியா வீட்டில் இறங்குன்னு சொல்ல மறந்து விட்டேன். வேணுக்காரவங்க வேணுவில் வந்து இறக்கி விடாமல் இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க நம்ம வீட்டில், நம்ம வர லேட் ஆயிரும். என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் மானசா ஸ்கூலுக்கே கூப்பிட போயிட்டேன். கூப்பிட்டுக்கிட்டு வரையில் வேணுக்காரவர் வேன்லேயே ஏறுங்கக்கா, அந்த வழி எத்தனை போகுது உங்களை இறக்கி விட்டு போகிறேன்டாப்புல. சரின்னு நானும் ஏறி உள்ளே போய் நின்றேங்க. நின்றா பார்த்துக்கோங்க, ஒரே பிரேக்கு தாங்க. பிரேக் அப்படியே ஓடுறது, சடன் பிரேக்கா, அது என்ன பிரேக்கை தொலைஞ்சு உயிர் ஓர பிரேக் வரக்கு என்னப்போ வண்டி ஓட்டுறவங்களுக்கு தானே தெரியும்தா. அப்படி ஒரு பிரேக்கு போட்டால் அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி அந்த கம்பியை ஒரு ரவுண்டு சுற்றி அப்படியே கீழே போய் தள்ளுது பார்த்துங்க படிக்கட்டுக்கு. நல்ல வேலை படிக்கட்டில் ஒரு நின்றவர் அப்படியே முதுகு அப்படியே தாங்கி இப்படி பிடிச்சிக்கிட்டார், இல்லைன்னா விழுந்தே இருப்பேன். அப்புறம் என்ன மாமியாவோட நானும் சொற்குள்ள போய் அங்கே போய் மேலே போய் கை குலுக்கிக்கிற வேண்டியதே. மாமியா
இன்னைக்கு உங்களுக்கு இறந்த நாளை கொண்டாட வந்த என்னையை இப்படி கூப்பிட்டுக்கிட்டே மாமியாண்டு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வீட்டில் வந்து சொல்லி சொல்லி தவிச்சு கிடந்தே ஆத்தாடி உயிரை காப்பாற்றணும் உத்தமரே அப்படின்ட்டு அவரை ஒரு கும்பிடு ஓட்டு வந்தேன். இப்படி கொண்டு ஒல்லியான மனுஷன் அவர் என்னை பிடிச்சிட்டாரு. முதுகை வந்து அம்மிக்கு பிடிச்சி தள்ளிட்டார். இல்லைன்னா வெளியிலேயே விழுந்தே இருப்பேன். அவரையும் இழுத்து கொண்டு போய் விழுந்திருப்பேன். அந்த அளவுக்கு போட்டாருங்க. பிறகு பள்ளிக்கூடம் ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளை ஏற்றிட்டு போகிற வண்டியில் எப்படி பிறகு போகிறது. அப்புறம் பிள்ளைகள்லாம் என்ன செய்யறதுல நிற்க வச்சுதான் வண்டியில் பிள்ளைய போகுது. நிற்க வச்சு இனிமேல் பிள்ளைய பள்ளிக்கூடம் போச்சுன்னா அந்த பள்ளிக்கூடமே வேணாம் அப்படி இருக்க வேண்டியது. விழுந்துருப்பிள்ளைங்க அப்படித்தான் தாடி. எனக்கு பயமாக போச்சு. என்ன ஒரு பிரேக்கு. சரி லைக் போடுங்க. நான் அந்த வீடியோவோட இணைச்சி விடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நல்லபடியாக லைக் போடுங்க. கைப்பு அமுக்குங்க.